வணக்கம், வெல்கம் டு விக்னேஸ் கிச்சன். இது என்னப்பா இது அப்படின்னு நினைப்பீங்க. அண்ட் சூரிய கிரகணம் இல்லையா, ஸோ அந்த பூஜையெல்லாம் அப்போ ஒரு பக்கம் அந்த ப்ரேயர்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், அந்த லாக்டவுன்னால ஒரு விஷயம் இப்போ எல்லோரும் வந்து இன்டர்நெட் மூலியமாக கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம். நேரில் போய் உறவுக்காரால் பார்க்கணும், அவளோட பேசணும், அவளோட உணவெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஆசை இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஸ்கூலே வந்து ஆன்லைனில் மாறும்போது நம்ம ஏன் சமையலையும் கொஞ்சம் ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தேன். அப்போது வந்து என்னோடய மன்னி பாட்டி இருக்கா, அவள் பேர் கல்யாணின்னு பேர். அவள் வந்து ரொம்ப நல்லா சமைப்பா. அவள் வந்து மன்னி பாட்டி தான் நான் கூப்பிடுவேன் அவளை. அண்ட் அவளோட டிஷ்ஷஸ் வந்து நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் அவள் ரொம்ப அழகாக சமைப்பா, அது ஒரு விஷயம். அண்ட் அது வந்து என்ன நம்ம சமைச்சாலும் அது அழகாக பக்குவமாக பதமாக நீட்டாக காமிப்பா. ப்ரெசன்டேஷன்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளோட ரெசிபீஸையும் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனாக கொடுத்தா நீங்கள் பார்ப்பே இல்லையா, ஸோ அதனால் நான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அந்த விதமாக நான் வந்து அவகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன். அவளும் அழகாக அனுப்பி அதை எடிட்லாம் பண்ணி அனுப்பிச்சிருக்கா. நான் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவளோட ரெசிபீஸ் எல்லாமே இனிமேட்டு நம்மளுக்கு வர பார்க்கலாம். ஸோ அது மூலியமாக என்னோடய ஃபேமிலியை நான் கனெக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸையும் படுத்தி வச்ச மாதிரியும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து எல்லாரையும் அவளோட சமையலோட ஸ்கில்ஸு, அவள் பேசுகிற விதம் எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும். அதான் என்னோடய ஆசை. என்னென்னா, இந்த லாக்டவுன் பீரியடை எவ்வளோ முடியும் அது எப்படி சொல்கிறது, இந்த லாக்டவுன் பீரியடை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அவளோட ஸ்கில்ஸையும் நான் வெளில கொண்டு வந்து அதையும் உங்களோட ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுவையான புளிப்பொங்கல் காத்துட்ருக்க உங்களுக்காக. வணக்கம், நான் கல்யாணி பேசுகிறேன். நான் வந்து விக்னேஷோட மன்னி பாட்டி. குழந்தை வந்து ரொம்ப என்கிட்ட ஆசையாக இருப்பான். குழந்தையிலேருந்து அவன் என்கிட்டயே தான் இருப்பான். அதனால் குழந்தை வந்து, பாட்டி என் சமையல் ரொம்ப உனக்கு பிடிக்குங்கிறதுனால, பாட்டி நீ வந்து ஒரு சமையல் பண்ணி எனக்கு கொடு, நான் உன்னை யூடியூப்பில் போடுறேன்னு ரொம்ப நாளாக என்னை கேட்டுட்டு இருந்தான். நான் யூடியூப் வேண்டாண்டாக்கு வந்து உனக்கு என்ன வேணுனாலும் பண்ணித்தரேன்னு நான் சொன்னேன். ஆனால் அவன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுனால இந்த புளிப்பொங்கல் பற்றி சொல்லிடலான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். குழந்தைக்கு வந்து எப்பவுமே எந்த சாப்பாடு கொடுத்தாலும் அன்பாக ஆசையாக சாப்பிடுவோம். இந்த மித்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த அரிசி உப்புமாங்கிறது பிடிக்காதுன்னு சில பசங்க பேசும். அது இல்லாமல் இந்த மாதிரி புளிப்பொங்கல் மாதிரி பண்ணி ஸ்லைஸ் போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தாக்கா குழந்தைகள் நல்லா சாப்பிடுவா. அதனால் நான் இன்னைக்கு விக்னேஷ்காகத்தான் நான் இதை செய்யலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் புளிப்பொங்கலை இந்த அலுமினிய கச்சட்டியில் பண்ண போகிறேன். இந்த கச்சட்டியில் பண்ணினா புளிப்பொங்கல் வீணாகவே போகாது. வெங்கல பானையில் பண்ணினேன்னாக்கா கச்சி போகும்னு சொல்லுவோம். இதில் எவ்வளோ நேரம் குழம்பு ஒரு இது பண்ணி வச்சாலும் வீணாக போகாது. இதில் பண்ணி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது. அதனால தான் நான் இதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம புளிப்பொங்கல் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை நல்லா பாத்திரத்தை தேய்ச்சிட்டோம். இந்த மாத்திரை பேப்பர் இருக்கும் பாருங்களேன், அதை போட்டு நல்லா வழன்னு தேய்ச்சிட்டு கவுத்து வச்சுட்டே வைங்க. ஈரம் போக தொடச்சி வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து புளிப்பொங்கல் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற போட்டு இப்படி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 மிளகா வத்தலை கிள்ளி இந்த மாதிரி வச்சுக்கணும். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 2 குழிக்கரண்டி வேணும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, சிட்டிக்கை மஞ்சள் பொடி, சிட்டிக்கை வெந்தயப்பொடி, கருவேப்பிலை, சிட்டிக்கை பெருங்காயப்பொடி, பச்சை மிளகா ஒரு 4 கீரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரிசி நொய் இருந்தால் எல்லோரும் பண்ணலாம். இப்போ இங்கே நம்ம மாட்டில் நொய் இல்லாதனால நான் வந்து அரிசி 2 அழாக்கு எடுத்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். புளிப்பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பாத்திரத்தை வச்சு கேஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு நல்லெண்ணெயை நறுக்குன்னு ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா காஞ்சிருக்கு பாருங்க, கடுகு போடுங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கடகடன் சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உளுத்தம்பருப்பு போட்டு மேலேயே கடலைப்பருப்பையும் போட்டுருவோம். இது கூட மிளகா வத்தல். கேஸ் வேணால் சின்னது வேணால் அதை வச்சுக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு சிறந்து உளுத்தம்பருப்பு கலந்ததும் நல்லா பச்சை மிளகா கருவேப்பிலையும் போட்டுக்கணும்.
ஜலம் ஊற்றிக்கணும். 3 டம்ளர் ஜலம் ஊற்றணும். 3 டம்ளர் ஜலம் ஊற்றிக்கணும். இது கூடவே புளி தண்ணியும் ஊற்றிக்கணும். கரைச்சி வச்ச புளி தண்ணி ஊற்றிக்கணும். இது வந்து மஞ்சப்பொடி இப்போ போட்டுடலாம். மஞ்சப்பொடி இப்போ போட்டுடலாம். உப்பு இப்போ போட்டுடலாம். நல்லா இது கொதிக்கட்டும். இது கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி உடச்சி வச்சதை எடுத்து இதில் போட்டு கலரணும். இது பற்றியெல்லாம் இந்த நேரம் தான் நம்ம அரிசி நொய்யை போடணும். அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னாக்கா ஒரு சில அரிசி வந்து தண்ணி நிறைய வாங்குவோம், ஒரு சில அரிசி குறைச்சலாக தான் இருக்கும். இதோட நேரம் பெருங்காயப்பொடியை இப்போ போட்டுறேன். நல்லா கொதித்து மலமலன்னு வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்படி தான் போட்டு கலக்கணும். இது புளிப்பொங்கல் வெந்தெடுத்து இப்போ வந்து இறக்குற சேர துளியே உண்டு எடுத்து வச்சிருந்த வெந்தய பொடியை போட்டுருங்கோ. அவ்வளோதான். நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ இறக்கிட போகிறேன். அவ்வளோதான். பாருங்க, இப்போ வந்து நல்லா வெந்துடுத்து. அதை வந்து நல்லா ஒரு குழி தட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெயை தொடவி வச்சு அதை எடுத்து இந்த மாதிரி போட்டு நல்லா இப்படி தட்டி வச்சுக்கணும் கையால். சூடாக இருந்ததுன்னா தண்ணி தொட்டு தட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்ச நாள் ஆறினதுக்கு அப்புறம் பீஸ் போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. பொங்கல் ரெடி ஆகிடுது. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி கட் பண்ணி கொடுத்தா குழந்தைகள் நல்லா சாப்பிடும். இது வந்து சும்மாவும் சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டாங்கர் பச்சடின்னு ஒன்று பண்ணுவா. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இந்த புளிப்பொங்கலோட டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத உங்கள் கருத்தை எனக்கு தெரிவிக்க. இப்போ இந்த புளிப்பொங்கல் பார்த்துருப்பில்ல, இப்போவே இங்கே உட்காந்து எனக்கு நாக்கில் ஜலம் ஊறுறதை சாப்பிட்ணுன்னு உங்களுக்கும் அந்த மாதிரி நாக்கில் ஜலம்லாம் ஊறும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்ததும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்க என்னோட எவ்வளவோ வயசில் பெரியவங்க. அந்த பெரியவங்க வந்து பேசுகிற விதம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப எனக்கு சில நேரத்தில் எனக்கு சிரிப்பு வந்தது. அந்த மாத்திரை பேப்பர் அந்த சீன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல். ஏன்னா வீட்டில் ஆற்றுலேயே வேலை செஞ்சால் கச்சிதமாக நெருக்குன்னு பண்ணுவாங்க. நான் சும்மா எல்லாத்தையும் சொல்ல வேண்டாமேலாம் இல்லை. ஏன்னா அவள் பண்ணுறத நம்ம கரெக்டாக எடுத்து கொடுக்கணும். கரெக்டாக இப்போ பாரு, மீனாட்சி பாட்டி பண்ணால் ஒரு விதமாக சமைப்பேன், ராஜேஸ்வரி பாட்டா ஒரு விதமாக சமைப்பேன், அம்மா அப்பா ஒரு விதமாக சமைப்பேன், நான் ஒரு விதமாக சமைப்பேன். ஆற்றுல வந்து பார்த்தேன்னா எங்கள் ஆற்றுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காம்பினேஷனில் வந்து சமைப்பாள். ஒன்று ஒரு டேஸ்ட்டில் இருக்குமா, ஒன்று ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வந்து ஷோகேஸ் பண்ணணும்னு சொல்லிக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து லாக்டவுனில் எடுத்து வச்சிருக்கிறது இருக்குது. ஸோ மேலும் வரப்போகிற வாரங்கள்லையும் அல்லது நாட்கள்லையும் சீக்கிரமாக விரைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.